இனிய வணக்கம். காதற் சிறப்புரைத்தல் என்ற அதிகாரத்திலே 9வது குறள் 1129. இந்த குறள்ல இமைப்பின் கரப்பாக்கு அறிவல் அனைத்திற்கே ஏதிலர் என்னும் இவ்வூர் என்ற குறள். காதலி என்ன சொல்றா? தனிமையில் இருக்கா. ஏன்னா தலைவன் வெளியில் போயிருக்கார். அது நிறைய காரணங்கள் போயிருக்கார். ரொம்ப நாள் ஆச்சு வரல. ஆனால் தலைவிக்கு என்னன்னா, கண்ணுக்குள்ள காதல் சொல்லிட்டால முன்னாடியே, கண்ணுள்ளார் காதலவராக, நெஞ்சத்தார் காதலவராக. இந்த முன்னாடி 2 குறளில் நம்ம பார்த்தோம். இப்போ கண்ணுக்குள் காதலர் இருக்கிறார். அதனால தான் மைய தீட்டலன்னு கூட சொன்னான். இப்போ உண்ணா சூடாக கூட உண்ணல, ஏன்னா காதலர் வருது. அவ்வளோ நுட்பமான காதலி. இப்போ எங்கே இந்த காதலி என்ன சொல்கிறார்? ரொம்ப நாள் வரல. அப்பவும் நான் என்ன பண்ணேன், வருவார் வருவார் வருவார்னு தூங்காமல் விழிச்சிருக்கேன். ஏன்னா கண்ணு முன்னா அவர் மறைஞ்சிருவார். கண்ணுக்குள் அவர் மறைக்கலாமா? அதனால் நான் என்ன பண்ணுறேன், மறைக்காமல் கண்ணை திறந்தே வச்சுருக்கேன். தூக்கமே இல்லை. இதை ஊரார் பார்க்குறாங்க. எனக்கு என்னென்னா, அவரை மறைக்கக்கூடாதுன்னு நான் வச்சுருக்கேன். இந்த ஊரார் என்ன சொல்கிறாங்க, பாரியா எவ்வளவு அன்பாக காத்திருக்கா, ஆனால் அவனுக்கு இறக்கமே இல்லையே, கொஞ்சம் கூட இறக்கலையே. இந்த மாதிரி ஒரு பெண்ணை வந்து காக்க வைக்கிறானே, இவெல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு ஊரார் திட்டுறாங்களாம். இந்த குறள் பாருங்க, அனைத்திற்கே ஏதிலர் என்னும் இவ்வூர். அது ஒரு காரியங்கள், அந்த காதலின் நுட்பங்கள், அதில் இருக்கும் அந்த மென்மை மேவுகள், இதெல்லாம் இதை விட எவ்வளோ அழகா வள்ளுவம் எடுத்து சொல்ல முடியும். இமைப்பின் கரப்பாக்கு அறிவல், கண்ணை இமைத்தால் அவர் மறைந்து விடுவார். அதனால் இமைக்காமல் உறங்காமல் நான் இருக்கிறேன். ஆனால் ஊரார் கண்களுக்கு என்னுடைய அந்த இமைமூடா தன்மை என்பது உறக்கமின்மையாக வெளிப்பட்டு, ஐயோ இவன் இந்த காதலியை காக்க வைக்கிறானே, இவன் மனமற்றவனாக அன்பற்றவனாக இருக்கிறானே, இவன் கொடியவனாக இருக்கிறானே என்று அவர்கள் பழிதூற்றும் நிலைக்கு என்னுடைய தலைவன் ஆளாவதை நினைத்து எனக்கு மனம் இங்கே கஷ்டப்படுகிறது. நான் தூங்காமல் இருக்கின்றதில்லை, என் தலைவனை பழிக்கின்றார்களே என்ற அந்த பதவதைப்பு எனக்குள் இருக்கிறது என்று சொல்லி தலைவி தன் ஆற்றாமையை வெளிப்படுத்துகிறார். அப்பொழுதும் தலைவனை குறை சொல்லவில்லை. இதுதான் ஒரு நல்ல பெண்மணிக்கு அழகு என்பதை வள்ளுவம் மிக அழகாக எடுத்துச் செல்கிறது என்பதை இந்த குறள் வழி நாம் அறிகிறோம். இந்த நாள் இனிய நாளாக இதய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.